எங்கள் தாரக மந்திரம் என்பதில் தொடங்கி எல்லா உரையையும் கைத்தட்டி ஆரம்பிக்க வேண்டும் என்ற அறிவியலை ஊட்டி பெண்களை விதிக்கும் இச்சமூகத்தில் இங்கு அமர்ந்து இருக்கும் அத்துணை பெண்களுக்கும் லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் எடுத்து ஊட்டி காதல் செய், ஆனால் எவற்றை காதல் செய் என்பதை ஒரு அண்ணனாக செல்லமாக கண்டித்து பெண்களுக்கே உரித்தான நகை புன்னகை என்பதை மீண்டும் ஒரு முறை பெண்களுக்கே நீங்கள் அடித்ததில் இப்பொழுது வரை அந்த நகையை அவர்கள் மறக்கவில்லை என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். இனி எதை தப்பு என்று எவர் கூறுவார்? இதுவே சரியான கலை, இதுவே தமிழர் கலை என்பதை நீங்கள் அடித்து கூறிய ஒவ்வொரு முறையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவர் மனதிலும் அடித்து கூறியது. பெண் என் நிலையிலும் தன் கடமையை விட்டு விலக மாட்டாள் என்பதற்கு உங்கள் நந்தினியை தாண்டிய எடுத்துக்காட்டுகள் வேண்டுமோ பிற. பெண் உரிமையை எடுத்து கூறுவதிலும் எடுத்து உரைப்பதிலும் ஒரு பெண்ணை தவிர வேறு எவரால் முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதுவே அந்த மாறி பொண்ணு மாறி. ஒரு ஆசிரியர் விருப்ப ஓய்வு கொடுத்தால் என்ன, என் நிலையிலும் என் சூழலிலும் அவர் ஆசிரியரே. ஆசிரியர் என்பவர் மாணவர்களுடன் இறங்கி வேலை செய்தால் கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கும் எங்கள் ஆனந்தியும்